ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆர்பிஐ ரீசெண்டாக லான்ச் பண்ண டிஜிட்டல் ருப்பி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என் பேர் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஃப் இன்வெஸ்ட். டிசம்பர் 1 ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் பைலட் ப்ரோக்ராமாக ரீட்டைல் டிஜிட்டல் ருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ருப்பின்னு சொல்லலாம், டிஜிட்டல் ருப்பின்னு சொல்லலாம், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் அவர் கரன்சி அப்படிங்கிறாங்க. இந்த ருப்பி வந்து ஆர்பிஐயோட அஃபிஷியல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. இது வந்து நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஆர்பிஐ பேக்கப் இருக்குது. இது வந்து நம்ம பேப்பர் மணி மாதிரி தான். பட் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து நம்ம ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சி மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல்லி பேக்ட் பை ஆர்பிஐ. இந்த ருப்பி வந்து ஆர்பிஐ ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பேங்க்ஸ் பார்த்துக்கிறாங்க. இது வந்து நம்ம நார்மலான ஃபிசிக்கல் கரன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி தான். இப்போதைக்கு பைலட் ப்ரோக்ராமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து க்ளோஸ்ட் யூசர் குரூப்ஸ்க்கு மட்டும்தான், செலக்ட் லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம நார்மல் கரன்சி மாதிரி எல்லா டினாமினேஷன்லையும் இருக்கும். இது பேங்க்ஸ் மூலமாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் ருப்பியை நம்ம டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பேங்க் ப்ரொவைட் பண்ணுற டிஜிட்டல் வேலெட் நம்ம மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து பர்சன் டு பர்சன் பண்ணலாம், பர்சன் டு மர்ச்சன்ட் பண்ணலாம். பர்சன் டு மர்ச்சன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மர்ச்சன்ட் லொக்கேஷனில் இருக்க கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ருப்பி வந்து நம்ம ஃபிசிக்கல் கேஷ் மாதிரி 100% ஃபுல் சேஃப் ஆனது. ஏன்னா பேக்டு பை ஆர்பிஐ. ஸோ இந்த பைலட் ப்ரோக்ராம் மூலமாக ஃபஸ்ட்டு இதோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைல் யூஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதோட லெசன்ஸ் லேர்ன்ட் மூலமாக ஃபர்தர் அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் 4 பேங்க்ஸ் மட்டும் இந்த பைலட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, எஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அது தவிர அடுத்த 4 பேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் திருப்பி இதில் ஜாயின் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோட்டக் மஹேந்திரா பேங்க். ஸோ டோட்டலாக இப்போதைக்கு 8 பேங்க்ஸ் வரைக்கும் இந்த பைலட் ப்ரோக்ராமில் இவென்ச்சுவலாக ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரண்ட்டாக இப்போ 4 சிட்டிஸில் இந்த க்ளோஸ்ட் யூசர் குரூப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மும்பை, டெல்லி, பெங்களூரு, புவனேஸ்வர், இந்த 4 சிட்டிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து மித்த சிட்டிக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அகமதாபாத், கேங்டாக், குவஹாத்தி, ஹைதராபாத், இண்டோர், கொச்சி, லக்னோ, பாட்னா, ஷிம்லா எல்லா சிட்டிலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக கஸ்டமர்ஸ், மர்ச்சன்ட் இந்த சியூஜியில் இருக்கிற இந்த சிட்டிஸில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் ருப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கேஷ் யூசேஜ் ரொம்பவே கம்மியாயிரும். அதே நேரத்தில் நமக்கு நார்மல் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டிஜிட்டல் மேனரில் கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் ருப்பி ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ் பேங்கோட டிஜிட்டல் ருப்பி வேலெட் அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபியூ செலக்ட் கஸ்டமர்ஸ் மட்டும் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா டிரான்சாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த சியூஜி பைலட் ப்ரோக்ராமில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸும் அவங்க இந்த டிஜிட்டல் ருப்பி யூஸ் பண்ணி மர்ச்சண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த டிஜிட்டல் ருப்பியை வந்து எக்ஸிஸ்டிங் ஃபிசிக்கல் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இது வந்து அதோட அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷனுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ளஸ் சேஃபான மெத்தட். ஸோ இது வந்து இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமிக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணும். ப்ளஸ் நம்ம பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.